கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் கவலைக்கிடம் என அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 பேர் கோபால்சாமி மலை அருகே உள்ள தோப்பில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்படுகிறது. ரவிச்சந்திரனும் மகேந்திரனும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கள்ளச்சாராயம் குடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம். ரவி, மகேந்திரன் ஆகிய 2 பேர் நேற்று நள்ளிரவிலே கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவில் மது குடித்ததாகவும் அவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாக குறித்தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பரிசோதனை செய்த டாக்டர்கள் எங்கே மது குடித்தீர்கள் என கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தாங்கள் ஆனமலை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் என கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மலையிலே ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய ஆதிவாசி கிராமத்திற்கு சென்று அங்கே சாராயம் வாங்கி கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் நண்பர்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி கொண்டு வந்து கோபால்சாமி மலையில சென்று குடித்ததாக கூறியதாக தெரிகிறது. பின்பு இது தொடர்பாக அவர்கள் உடல்நிலை மேலும் மோசமானதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதுக்கிடையே என்ன ஆனார் என்றால், ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தால் இங்கே கோவையில் இருக்கக்கூடிய ஆனமலை புலிகள் காப்பக பகுதியில் இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் சாராயத்தால் குடித்துதான் இது போன்ற உடல் உபாதை ஏற்பட்டது என்பதை மறைக்கும் விதமாக காவல்துறை செயல்படுவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்று அந்த மலை கிராமத்திற்கு சென்ற ஐஜி பவானேஸ்வரி, கோவை மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி பவானேஸ்வரி அங்கே முழுக்க அந்த கிராமத்தில் அவர்கள் உண்ட உணவில் ஏதேனும் விஷம் கலந்திருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள் தற்பொழுது. ஆனால் முழுக்க கிராம மக்களிடம் கேட்ட பொழுது இது நண்பர்கள் 7 பேர் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மலை பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வரை இவர்களது நிலை என்ன, அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா என்பது குறித்தும் தற்போது வரை காவல்துறை தகவல் தர மறுக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.